கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்களோ தினம்தோறும் கேளுங்கள். இந்த மாசம் 25 நாளுமே 25 செய்தி வரும் கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து. இரவு நேரத்திலே டிசம்பர் மாசம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க பழைய செய்தி கேட்கணும் அப்படின்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி கேட்டால் அதுல நிறைய உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு, அதையும் கேளுங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் ஆழமா இருக்கும், நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். அதுல முதல்ல ஒரு 3 பாயிண்ட் வருது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அது பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே கிறிஸ்துனுடைய பிறப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கு. நம்ம ரெண்டுமே தியானிக்கணும். திருடன், பிசாசுக்கு பேரு திருடன் அப்படிங்கிறது. திருடன் திருடவும், ஒரு வீட்டுல, ஒரு கம்பெனில, ஒரு வியாபாரத்துல, எந்த இடத்துலனாலும் சரி, எந்த நாட்டுலனாலும் சரி, திருட வந்துட்டான்னா எல்லாரும் ஓன்னு கத்திடுவாங்க. திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் அப்படிம்பாங்க. பக்கத்து வீட்டுல களவண்டாச்சு அப்படின்னா உடனே அடுத்த வீட்டுல சொல்லிடுவாங்க, திருடன் 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 அப்படிம்பாங்க. ஆனால் பிசாசு வரும்போது தெரியாது, போகும்போது தெரியும். போகும்போது அலக்கழிச்சிட்டு போகும், ஆனா வரும்போது தெரியாது. சில குடும்பத்துல நினைப்பாங்க, ஆமா பிரதர் வரும்போது தெரியவே மாட்டுது, ஆனா போகும்போதுதான் தெரியுது அப்படிம்பாங்க. திருடன் அவன் எப்ப உள்ள வாரான் தெரியாது. பகல்லையா நைட்டா நடுராத்திரியா தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நேரத்துல திருடன் உள்ள வாரான். அப்ப அந்த திருடன் அப்படின்னா பிசாசு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இருதயத்துல வசனம் இருக்கும், அந்த வசனத்தை தூக்கிட்டு போக வருவான். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப சாத்தான், அப்போ பிசாசு அப்படி இல்லைன்னா திருடன். திருடன் வந்தா முதல்ல எதை கை வைக்கிறான்? மார்க்கு 4:15 நம்ம எல்லாருக்கும் கரெக்டா மனப்பாடமா படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சா கண்டுபிடிக்க முடியும். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, அப்ப பிசாசு எப்ப பிரதர் வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அழகா இப்ப யோசித்து பார்க்கலாம். இப்ப காலையில நீங்க ஒரு 3 மணிக்கு கேட்கிறீங்க, இல்ல ஒரு 3:30 மணிக்கு செய்தி கேட்கறீங்க, ஒரு 4 மணிக்கு நீங்க கேட்கறீங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, சாத்தான் 24 மணி நேரம் எப்பனாலும் வர ரெடியா இருப்பான். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பைபிள் வசனம் வாசம் என் இதயத்துல இருக்கவே மாட்டுக்கு, மறந்து 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 போயிருது அப்படிம்பாங்க. ஏன் அப்படி? அவங்களுக்கு பார்த்தா உலக கவலையா இருக்கும், நிறைய பிரச்சனையை போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை கேட்ட உடனே
வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, அப்ப திருட வந்துட்டான். திருட எப்ப வந்தான்? எப்ப வசனத்தை கேட்டோமோ அப்பவுமே உள்ள வந்துட்டான். சரி, உள்ள வந்துட்டான்னா எல்லாருக்குமா? கிடையாது, கிடையாது. இடம் கொடுத்தா, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா தான் உள்ள வருவான். வசனத்தை காத்து கொண்டு அவனால உள்ள வர முடியாது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப திருடன் நமக்கு தெரியாம நம்ம இருதயத்துல வசனத்தை எடுத்து போட வாரான். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒரு 100 வசனம் நம்ம மனப்பாடமா படிக்கிறோம். ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த 100 வசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கொஞ்சம் பொறுங்க, நான் மறுபடியும் போய் மனப்பாடமா படிச்சுட்டு வரேன், நான் வந்து உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 100 வசனம் படிச்சு மனப்பாடமா படிச்சு இறுதியில் வச்சுட்டாங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு கேட்டா கொஞ்சம் பொறுங்க அப்படிம்பாங்க. சரி, உலகத்துக்குள்ள இன்னொரு காரியம் சொல்றேன். சின்ன வயசுல யார்கிட்டயும் சண்டை போட்டிருப்பாங்க, இல்ல வாலிப வயசுல ஏதாவது ஒண்ணு அவங்களோட இதயத்துக்குள்ள ஒரு எண்ணங்கள்ல இருக்கும். அது 60 வயசுல கேட்டா கூட மனப்பாடமா அப்படியே கிளியரா சொல்லுவாங்க. அது எப்படி? உலகத்தில் உள்ள காரியத்தை அவ்வளவு கிளியரா சொல்றாங்க. பைபிள் வசனம் மனப்பாடமா படிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வசனம் பார்த்தா வெளியில வராது. அது மறுபடியும் போய் படிச்சுட்டு வரேன் அப்படிப்பாங்க. உலக கவலை, உலக மயக்கம், இன்னும் உலகத்துல பல காரியங்கள் உள்ள வரும்போது திருட எப்ப உள்ள வந்தான், எப்ப வசனத்தை எடுத்து கொண்டு போனா யாருக்கும் தெரியாது. இது ஒரு பக்கம். இரண்டாவது, கொல்லவும் என்று எழுதப்பட்டது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒண்ணு திருட வரான், இல்ல கொல்ல வரான், இல்ல அழிக்க வரான். திருடன் திருடவும், ஆவிக்குரிய அபிஷேகத்தை திருட வருவான், வரங்களை திருட வருவான், கனியில நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, திருட வருவான். நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு நினைப்போம், ஆனா கீழ்ப்படிய விட மாட்டான். உண்மையா வாழணும்னு நினைப்பாங்க, ஆனா உண்மையா வாழ விட மாட்டான். நீதியை பின்பற்றணும்னு நினைப்பாங்க, ஆனா நீதியை பின்பற்றாம அவங்க அநீதியான ஒரு பாவத்துல போய் விழுந்துருவாங்க. எப்ப விழுந்தாங்க தெரியாது, ஏன் விழுந்தாங்க தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கிறானா, எந்திரிச்சிட்டானா, உட்கார்ந்து இருக்கானா தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை அழகா அந்நிய பாசையில போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. சர்ச்சில் போய் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தா அப்படியே சார்ஜ் இறங்கிடும். எப்படின்னு சொல்லி கேட்டா, தேவையில்லாம பேசி 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 டயத்தை வேஸ்ட் பண்ணி மாம்சத்துல தள்ளப்பட்டுருவாங்க. அப்படி நிறைய குடும்பம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நல்ல அந்நிய பாசையில போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, நல்ல சர்ச்சில் எல்லா வசனத்தையும் கேட்டுட்டு வருவாங்க. ஆனால் ஒரு 5 நாள், ஒரு 6 நாள் ஆறுக்குள்ள வீட்டுல சண்டை வரும், பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல ஏதாவது போராட்டம் இருக்கும், வேலைக்கு போன இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், பல இடத்துல பல பிரச்சனை இருக்கும். லாஸ்ட் பார்த்தா வசனம் ஃபுல்லா காணாம போயிடும். திருடன் திருடவும், அவன் எதை திருடுறான்? வசனத்தை திருடுறான். ஒரு வசனம் நம்ம இதயத்துல 30, 60, 100 விளையும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்ப நானே இருக்கிறேன், ஒரு 100 வசனத்தை நான் மனப்பாடமா படிக்கிறேன். அந்த 100 வசனமும் எனக்குள்ளே 100க்கு 100 அப்படியே இருக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆனா எனக்கு உலக கவலை, வீட்டுல கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, இதெல்லாம் நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது 10 வசனம் காணாம போயிரும், மறந்து போயிரும். நல்ல வசனம் நல்ல அழகா மனப்பாடமா படிச்சிருப்போம். ஆனா அந்த உலக கவலை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுல அந்த தேவை, இந்த தேவை, பிள்ளைகள் படிப்புக்கு பணம், அடுத்தாப்புல இது அதுன்னு சொல்லி வரும்போது பாதி வசனம் காணாம போயிரும். ஏன்னா மறந்து போயிரும். ஏன்னா பல பிரச்சனைல வாழ்ந்துட்டு இருப்போம். காலையில 1/2 மணி நேரம் செய்தி கேட்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா உலகத்துக்குள்ள போனோடனே அங்க ஒரு கடையில போய் நின்று டீ குடிப்பாங்க, அங்க பார்த்தா ஒரு சினிமா போட்டு ஓடிட்டு இருக்கும். வீட்டுல டிவி ஆன் பண்ணுவாங்க, அங்க பார்த்தா வேற ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். செல்போன் கையில எடுப்பாங்க, அங்க பார்த்தா வேற ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். லாஸ்ட் காலையில பைபிள் வாசித்த வசனம் ஃபுல்லா மறந்து போயிரும். ஏன்? உலகத்துக்குள்ள போயிட்டு வராங்க.
காலையில நல்லாதான் அழகா குளிச்சு அழகா கிளம்பி போவாங்க. ஆனா நைட்டு வந்த உடனே பார்த்தா ஒரே ஸ்மெல், ஒரு வேர்வை ஸ்மெல் வரும். என்ன காரணம்? காலையில போகும்போது குளிச்சுட்டு தான் போனாங்க, ஆனா நைட் வரும்போது ஸ்மெல். காலையில நல்ல பைபிள் வாசித்து நல்ல அழகா ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, ஆனா பகல் நேரத்துல உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது எத்தனையோ காரியத்துல வீணான நிறைய காரியத்துல சிக்கி, அதுக்கப்புறம் முடியலப்பா எனக்கு உடம்பு வலிக்கு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அதுல தேவையில்லாத ஒரு 4 ஃப்ரெண்டு, சில இடத்துல எல்லாம் நிக்கும்போது பார்த்தா அந்த கதை இந்த கதை, தேவையில்லாத வீண் வார்த்தைகள். அதுல சில குடும்பத்துல எப்படின்னா பரிசுத்தவான்களை தப்பா பேசுவாங்க, ஊழியக்காரங்களை தப்பா பேசுவாங்க, கர்த்தருக்காக முழு நேரம் உண்மையா ஓடிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் தப்பா பேசுவாங்க. அது எல்லாமே கரை தானே. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வருது அப்படின்னா, வசனத்தை காத்து கொள்ளலை என்றால் அந்த இடத்துலதான் சத்துரு உள்ள வருவாங்க. வசனத்தை கேட்ட உடனே, அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும், வசனத்தை கேட்ட உடனே சத்துரு வந்து, அப்போ சத்துரு எப்பம்பா வாரான், சாத்தான் எப்பம்பா வாரான் அப்படின்னு நல்லா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வசனம் இதயத்துக்குள்ள வர 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 பிசாசு எப்படியாவது அந்த வசனத்தை தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருப்போம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு உஷாரா இருக்கணும், நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா என் வாழ்க்கையில நான் நிறைய பைபிள் வாசிச்சிருக்கேன், எழுத்துக்கூட்டி வாசிப்பேன். ஆனா உலகத்துல பிரச்சனை இல்லை, என் குடும்பத்துல பிரச்சனை, என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது சோர்ந்துருவேன். முடியலப்பா அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்கார்ந்துருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, ஆமா இப்படி இருந்துச்சுல்ல, அப்போ நான் ஏன் இப்படி செஞ்சுட்டேன், அப்ப ஏன் என் வாழ்க்கையில இப்படி மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நானே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பேன். வசனம் நிறைய வசனம் மனப்பாடமா படிச்சிருக்கேன், ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது வசனம் இப்படி போட்டிருந்துச்சே, நான் இப்படி தப்பா இருந்துட்டேனே, ஏன்டா அப்ப இன்னும் மிஸ்டேக் இருக்குல்ல, இந்த வசனத்துக்கு நான் இப்படி கீழ்படிஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நானே உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பேன். இது என் வாழ்க்கையில ரியலா நடந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சாத்தான் வந்து அவன் எப்ப வந்தான், வசனத்தை கேட்ட உடனே. காலையில நிறைய குடும்பத்துல டெய்லி கேட்கறவங்களுக்கு நல்லா தெரியும், பொய் பேசக்கூடாது, உண்மையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி ஏகப்பட்ட தீர்மானம் எடுப்பாங்க. பகல் நேரத்துல என்னெல்லாம் செய்யக்கூட நினைச்சாங்களோ எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, இதைத்தானே நம்ம காலைல சொல்லி ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்மளே யோசித்து பார்க்கலாம். ஆன்லைன் மூலியமா நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கு, என்ன நடக்கு, அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்துல ஏன் ஆவியில வளர முடியல அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வந்தாங்க, அப்போ என்ன ஜெப குறிப்பு அப்படின்னா, என் கணவர் என்னைய வேண்டாங்கிறாரு, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போறேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்க யாரு, வாலிப வயசுல எந்த சர்ச்சுக்கு போனீங்க? நாங்க ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் போனோம் அப்படின்னாங்க. சரி, கல்யாணம் எப்படி முடிஞ்சது? நான் விரும்பினேன். அப்ப ஆவிக்குரிய சர்ச்சில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படி கேட்டேன். அப்ப சொன்னாங்க, அப்புறம் அமைதியா இருந்தாங்க. நம்ம எங்க தப்பு பண்றோமோ அங்க இருந்தா பிசாசு உள்ள வருது. வாலிப வயசுல உன் சிறுசிகர நினைன்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. வாலிப வயசுல போய் தேவையில்லாத எதையா உட்கார்ந்து நினைக்கும் போது அங்க பிசாசு உள்ள வருது. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா மாறிடுது. ஏன்னா கணவர் வேண்டாங்கிறாரு. காரணம் என்ன? ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போனா கூட வாலிப வயசுல வேற இடத்துல வழி விலகும் போதுதான் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில கண்ணீர் வாழ்க்கையா மாறுது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது பல லட்சங்கள் நஷ்டமாயிரும். நான் கண்ணால அனுபவிச்சிருக்கேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். வசனம் தெரியும், ஆனா வசனத்துக்கு கீழ்படியலன்னா அடி விழும். அதை நான் அந்த அடி வாங்கியிருக்கேன், என்னால சொல்ல முடியும். வசனத்துக்கு கீழ்படி எனக்கு தெரியும்பா, ஆனா நான் கீழ்படியல அப்படின்னா உடனே அடி விழும். ஏன்? தேவனோட வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்படினோம் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நினைக்கிறாங்க, டெய்லி காலைல செய்தி கேட்பாங்க,
ஆனா எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சந்தேகமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி வந்தாச்சுன்னா எல்லாரும் கொண்டாடிவாங்க. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட், அன்னைக்கு தான் மதுபான கடைகள் அதிகமான சேல்ஸ், அதிகமா வேர்ல்டு லெவல் அதிகமா சேல்ஸ் நடக்கும். அன்னைக்கு தான் மதுபானம் அதிகமா விற்கப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? நாட்டுக்குள்ள என்ன நடக்குது? கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த நாள்ல உலகம் முழுவதும் கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடும் போது அதை விட பல மடங்கு மதுபான அடிமையில கிடக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போன்னு சொல்லி பிதாவாகி தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஒரு பாவி மனதிரும்ப பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சில குடும்பத்திலே ஒண்ணு சிகரெட் அடிக்க போயிருந்தாங்க, இல்ல தண்ணி அடிக்க போயிருந்தாங்க, இல்ல மதுபான அடிமை, இல்லைன்னா விக்கிர வழிபாடு, சில குடும்பத்துல விபச்சார அடிமை போய் சிக்கிக் கொள்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல அசுத்தத்துல போய் சிக்கிக் கொள்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கரெக்டா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, நல்ல பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் மற்ற நாள் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ சிக்கி கொண்டாங்க அப்படின்னா நம்ம யோசித்துக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. உடனே ஏசு சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் நாட்டப்பட்டிருக்காங்களோ அவங்க பேர்லாம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டு போறக்கா நமக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. நானே நல்ல மேய்ப்பேன் என்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பிதனிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்று என் மக மனம் திரும்பிடுவான், இன்றைக்கு என் பையன் மனம் திரும்பிடுவான் அப்படின்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். திருடன் திருடவும், ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடுறான், ஆவிக்குரிய வரங்களை திருடுறான், ஆவிக்குரிய கனிகளை திருடுறான். எங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்கும் அங்கெல்லாம் உள்ள வருவான். இடம் கொடுத்தா உள்ள வருவான். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா தான் உள்ள வருவான். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லிருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. பிசாசு ஏன் வாரான்? 2 வசனம் காமிச்சிருங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, சாத்தான் எப்ப வந்தான்? வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் உள்ள வரான். அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் யாக்கோபுல இருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல வாழ்ந்து அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப நம்ம 2வது ஸ்டெப் யோசித்து பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனோட வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம்? என்னையும் சேர்த்தான், நானும் அதே வசந்து நானும் கீழ்ப்படிஞ்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு சட்டத்துக்கு நம்ம செவி கொடுத்து உண்மையா இருக்கும் போது நம்மளால பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசு இடம் கொடுக்கும் போதுதான் உள்ள வாரான். திருடன் திருடவும் கொல்லவும், அவன் 2வது வந்தா கொல்ல வருவான். நிறைய குடும்பத்துல நினைக்கிறாங்க, எப்படினாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குள்ள போயிடலாம், நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம், இஷ்டம் போல வாழலாம் சொல்லிட்டு கடைசி காலத்துல ஒரு டீச்சிங்கே நடக்கும். கிருபையின் காலத்துல இயேசு எல்லாம் செய்து முடித்து விட்டார், நம்ம இஷ்டம் போல வாழலாம். மனம் திரும்பினா நமக்கு நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா நித்திய ஜீவன். இஷ்டம் போல வாழ்ந்தா எப்படி பரலோகத்துக்கு கூட்டு போவாரு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப கள்ள உபதேசத்துல கீழ்ப்படித சப்ஜெக்ட் சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா யோசித்து பார்க்கலாம். கள்ள உபதேசத்துல கள்ள ஊழியர்கள் இந்த வசனத்தை எடுத்து டீச் பண்ண மாட்டாங்க.
யாக்கோபு 4:7 எடுத்து டீச் பண்ண மாட்டான். ஏன்னா கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லி போட்டிருக்கு. பிசாசு கீழ்ப்படிற காரியத்தை சொல்லி கொடுக்காது. கீழ்ப்படிய பிசாசுக்கு பிடிக்காது. திருடன் திருடவும் கொல்லவும். எப்படி கொல்ல வாரான்? நம்ம மக்கள் கீழ்ப்படியாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, நம்ம போற சர்ச்சில் மேய்ப்பன் அவங்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எத்தனையோ காரியத்துல கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியலன்னா மரணத்துக்கு நேர போயிட்டு இருப்பான். ஏதோ ஒரு பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திருடன் திருடவும் கொல்லவும். ஏன் கொல்ல வாரான்? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் அவன் உள்ள வர முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கிறிஸ்டியனா தான் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க, வேதக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் இந்த போராட்டம் அப்படிம்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 2 வருஷம் வேலை பார்க்கும்போது நான் அந்த வீட்டுல போய் எட்டி பார்ப்பேன். அங்க உள்ள பார்த்தா ஒண்ணு நாடகம் ஓடிட்டு இல்ல பார்த்தா படம் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் வழக்கமா நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன். இப்ப லேட்டஸ்டா கையில செல்போன் இருக்கு. சர்ச்சுக்கு செல்போன் தான் கொண்டு வராங்க, கையில பைபிளை கொண்டு வர மாட்டேங்காங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்க. எத்தனை குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றாங்க. சத்துரு உள்ள வாரானா அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. கீழ்ப்படிந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். திருடன் திருடவும் கொல்லவும். 2வது பயன் கொல்லவும். 3வது அழிக்கவும் வருகிறான் நன்றி. 3வது எதுக்கு வரானா? அழிக்க வரானா. அப்ப கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில சத்துரு போராடுவானா அப்படின்னா போராடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நன்றி. 3வது அழிச்சிடணும். ஒண்ணு கொல்லணும், இல்லைன்னா அழிக்கணும். ஏன் அழிக்க வாரான்? நம்ம இதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இருந்தா சத்துருக்கு பிடிக்காது. 1 பேதுரு 1:23 எழுதப்பட்டிருக்கு. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதுமான ஜீவனுள்ள தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம்ம மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா நம்ம இதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கணும். வசனத்தை கேட்ட உடனே சத்துரு உள்ள வருவான். எப்படியாவது இந்த வசனத்தை எடுத்து போட சொல்லி வருவான். வசனத்தை எடுத்து போட்டாதான் ஒரு மனுஷனை கொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷனை அழிக்க முடியும். பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆத்துமா கொல்லணும் அப்படின்னா அவன் ஏதாவது போய் பாவத்துல போய் விடணும். அப்ப நம்ம இதயத்துக்குள்ள வசனம் இருக்கும்போது முதல்ல வசனத்தை எடுத்து போட வருவான். வசனத்தை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கொல்ல வருவான். ஆத்துமா கொல்ல வருவான். அந்த ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும்போது அழிக்க வருவான். அழிக்கிறதுக்கு வந்துருவான். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல திருட வரான், 2வது கொல்ல வரான், 3வது அழிக்க வரான். நம்ம இதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது அக்னி பற்றி பிடிக்கும். அந்த அக்னி நம்ம இதயத்துல இருக்கும்போது சத்துரு உள்ள வர முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அப்பந்தான் உள்ள வருவான். அப்படி ஒருவேளை உள்ள வந்தான்னா வசனத்தை எடுப்பான், 2வது ஆத்துமா கொள்ளுவான், 3வது அழிவுக்கு நேரா கொண்டு போவான். அப்ப 3 ஸ்டேஜ் இருக்கு. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் போது 30, 60, 100 சொல்லி முடிச்சாரு. நம்ம எத்தனை % கீழ்படுகிறோமோ அத்தனை % நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. என் இதயத்துல ஒரு 10 வசனம் இருக்கு. அந்த 10 வசனத்துக்கு நான் கீழ்படினேன் அப்படின்னா அந்த 10 வசனத்துக்கு என்ன பெனிஃபிட், என்ன ஆசீர்வாதம் அதை அப்படியே நமக்கு தருவார். வசனத்துல ஜீவன் இருக்கு, ஆவி இருக்கு. வசனத்துல கிருபை இருக்கு, சத்தியம் இருக்கு. நம்ம சத்தியத்துல நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உங்க குடும்பம் ஆசீர்வாதம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு ஜீவனை தர வந்திருக்காரு. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படிங்கிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு செத்து போன நிலைமையில இருக்கிறான். அவனை உயிர்ப்பிக்கிறாரு. ஆத்மா உயிர்ப்பிக்கிறாரு, சரீரத்தை உயிர்ப்பிக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே உயிர்ப்பிக்கிறாரு. ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நிறைய குடும்பத்துல கிறிஸ்துனுடைய பிறப்பு 25ஆம் தேதி கரெக்டா கொண்டாடிடுவாங்க. ஆனால் எத்தனை குடும்பத்திலே பாவ அடிமையில வாழ்றாங்க தெரியுமா? சில குடும்பத்துல எல்லாம் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு வயசு 45 வயசு, 50 வயசு, 55 வயசு அப்படிம்பாங்க. நான்லாம் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான்ப்பா அப்படிம்பாங்க. நான் கேட்பேன், பைபிளை எத்தனை தடவை வாசித்து முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்பேன். இல்ல பிரதர், நான் இன்னும் ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல, இன்னும் முழுசா வாசிக்கல. ஏம்மா, ஏன் அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, நாங்க பைபிள்லாம் ரொம்ப வாசித்து இல்லை, நாங்க அப்படியே வாழ்றோம் அப்படிம்பாங்க. அவங்க வீட்டுலதான் பார்த்தா தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும், ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வழக்கத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருவாங்களே தவிர கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி சர்ச்சைக்கு போயிருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கையில குடும்ப ஜெபம் இருக்கா, வீட்டுல தனி ஜெபம் இருக்கா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டா, ஒண்ணுமே இருக்காது. இவனோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா சொல்லுவோமே, நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே, எத்தனை குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பைபிள் வாசிக்க மாட்டாங்க, நைட்டு படுக்கும்போது பைபிள் வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. தேவனை தேடாத இடத்துல சத்துரு உள்ள வருவானா வரமாட்டானா? காலைல தூங்கி எழுந்தோ செல்போன்ல சார்ஜ் போடுறாங்க, நைட் நேரத்துல சார்ஜ் போடுறாங்க, 31 நாள் செல்போன்ல சார்ஜ் போடுறாங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததானே என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்தானே ஆசீர்வதிப்பாரு. கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படிலன்னா சாபம் சொல்லி வேறும் சொல்லிடுது. அப்போ ஒரு குடும்பத்திலே தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படினோங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறது. அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்புல நீங்க அடுத்தாப்புல ஒரு பாயிண்ட் எழுதி வைக்கலாம். நானும், அந்த கரெக்டா அதுல இருந்து நீங்க எழுதி வைக்கலாம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்பட வந்தேன், ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படிங்கிறது. அதுக்கு கீழே உள்ள வசனமும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். நம்மெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார். அதைத்தான் நம்ம கிறிஸ்து பிறப்புன்னு சொல்லி 25ஆம் தேதி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்திலே அப்பா கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்கிறதுக்கு கிருபை தந்த கிருபைக்கா நன்றிப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே சத்துருக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாதுப்பா. வசனத்தை கேட்ட உடனே சத்துரு வந்து என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க இதயத்துல வசனத்தை திருடிட்டு போக கூடாதுப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படினுப்பா. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டிருக்கல என்று வேதம் சொல்லியிருப்பா. ஆனால் இந்த பூமியிலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ நாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலை அடைங்கப்பா. உங்க கிருபினாலே மூடுங்கப்பா. உங்க பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்ப்பா. நானே நல்ல மேய்ப்பேன் சொன்னீராச்சா, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருப்பா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் சொன்னீராஜா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே குறைகள் குற்றங்கள் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல நாங்க கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடும் போது நாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், நாங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். உலகத்துல பாவத்துல எதுலயும் அடிமையா இருக்கக்கூடாதுப்பா. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறவங்களோ
அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கழுவப்படட்டும்பா. உங்க பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த மாசத்துல எத்தனை தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க, 100 மடங்கு ஆசிரியங்க. கற்பத்தில் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி பண்ணுவாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்குப்பா, நல்ல ஒரு குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, எல்லா தடைகளும் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமும் மாற்றுங்க. எந்தெந்த வீட்டுக்கு விதமா சத்துரு கிரியை செய்து கொடுக்காங்க, எல்லா சத்துரு கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். காலை வேளையில வேலைக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும், விவசாயத்துக்கு போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்துல பண்ணிக்கணும். உங்களோட ரத்தத்தினாலே அப்பா கழுவி சுத்திகரிங்க. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பலவீனம் எல்லாம் நீங்கட்டும். எங்களோட அக்கிரம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய துக்கத்தை சிலுவையில சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம். உம்முடைய கரத்தினாலே, உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளைகளுக்கு தீர்காயுசு தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்துக்கு அதில் ஆசிரிங்க. கால வேளையிலே ஜெப விஷயம் தாங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் முடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், கிருபின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கத்த கரம் தொட்டு ஆசிங்க ராஜா. அப்போ அந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை குறைகள் இருக்கோ மன்னிச்சிருங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே அப்பா வசனம் இருக்கணும்ப்பா. அந்த வசனத்தை நாங்க காத்து கொள்ளணும்ப்பா. எங்க இருதயத்தினுடைய அந்த வசனம் அப்பா காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. சத்ருனை கிரியில அழிக்கிறதுக்கு தான்ப்பா நீங்க தேவகுமாரனா வெளிப்பட்டீங்க. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொடுங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் கடன் நிமித்தமா கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் இயேசு இரத்த கோட்டைக்குள்ள வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. இந்த வருஷத்துல இந்த மாசத்துல நாங்க கடைசியில வந்துட்டோம்ப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் இணைந்திருக்காங்கப்பா. அவங்க எல்லாரும் புது ட்ரெஸ் எடுக்கணும்ப்பா. ஏழை எளிய ஜனங்களுக்கு நாங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்ப்பா. ஏழை எளிய ஜனங்களை நாங்க கவனிக்கணும்ப்பா. பரிசுத்தவான்களுக்கு அப்பா நாங்க உதவி செய்யணும்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவனர்களே அப்பா மினிஸ்டர்ல ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. சில இடத்துல மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்குப்பா. சில இடத்துல அழிவுப்பா. அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும்ப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. சில குடும்பத்திலே முதியோரா இருக்காங்க, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, சில குடும்பத்திலே அப்பா முதியோர் இல்லத்துல இருக்காங்க, சில குடும்பத்திலே சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல வயசாயிட்டு தனிமையில இருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திங்க. ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கண்ணீர் கஷ்டத்துல அப்பா பல பிரச்சனைக்கு நடுவில் ஜெபிக்கிறங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். எங்க வாழ்க்கையில எத்தனை குறைகள் இருக்கோ எல்லா குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. இந்த நாளை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. உங்க பாத பிள்ளைங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையிலே பல பாவ அடிமையில வாழ்றாங்கப்பா. ஒரு பக்கம் செல்போன்ல, ஒரு பக்கம் பார்த்தா மதுபான அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சார அடிமை, எத்தனையோ குடும்பத்திலே போதை அடிமை, விக்கிர வழிபாடு, ஏதோ ஒரு பாவத்துல அடிமையில வளர்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த ஜனங்களை மீட்டெடுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னாங்களோ அந்த எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லாரும் பரலோகத்துல வரணும். எங்களுக்காக திறந்த வாசல வைத்திருக்கீங்கப்பா.
நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எங்க பாவத்தை மன்னிங்கப்பா, எங்க பாவத்தை மன்னிங்கப்பா, எங்க பாவத்தை மன்னிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளின் சகல காத்துல கத்த கூட ஆசுங்க. வீடு கட்டுறாங்கப்பா, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுங்க. இந்த மாசத்துல என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ எல்லா கமிட்மெண்ட்டும் கர்த்தர் கூட நிறைவேற்றித்தாங்க ராஜா. எல்லா சர்ச்சிலுமே அப்பா விசேஷம் அந்த மாசத்துல பல ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்துல பரிசுத்தவான்களுடைய தேவையிலெல்லாம் சந்திங்க ராஜா. மிஷனரிமார் தேவையெல்லாம் சந்திங்கப்பா. யாரெல்லாம் கிராம ஊழியம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் முழு நேர ஊழியத்துக்காங்களோ அவங்களுடைய தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் தந்து சந்திங்க. உங்களுடைய ஜீவனுக்களை சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தோம். வெளிநாட்டுல இருக்காங்க, சம்பளம் வராம இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அவங்க வேலை செய்யற இடத்துல அப்ப பல உபத்திரப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசிரியங்க ராஜா. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜுபினா வெளிநாட்டுல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்காங்க, வேற இடத்துல இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகள் சகலவிதமான பாதுகாப்பு தான். 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னோட வாழ்க்கையில என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க கிருபையால் நிரப்பி எங்களை ஆசிரியங்க. உங்க வல்லமையால் நிரப்பி ஆசிரியங்க. உங்களுடைய பிரசன்னம் அப்பா இறங்கி வரட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய பரிபூர்ணமான ஜீவனை கட்டுறாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தீர்காயுசு சொல்லுங்க ராஜா. எல்லா குடும்பமும் ஆரோக்கியமா சந்தோஷமா சமாதானமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க பாதங்களை தாழ்த்து அப்படிங்கிற வாகனத்துல போறாங்க, காலவேளை எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் வேலை பார்க்குங்க, வேற வேற இடத்துல வேலை பார்க்குங்க. எல்லாருக்கும் சகலமான பாதுகாப்பு தாங்க கர்த்தர் பொறுப்படுத்துவோம். நாம் மட்டும் விடுத்தோம். உங்களுடைய கரத்துல தாழ்த்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பரை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களோட ஜெபிங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாசத்துக்காக நிறைய காரியங்களை ஜெபிக்க வேண்டியிருக்கு. 25 நாளுமே 25 செய்தி வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 செய்தி தான் பேசியிருக்கோம். இன்னும் 22 செய்தி இருக்கு. அந்த செய்தி பேசுறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்துல கூட இந்த மாசத்துல நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி நிறைய காரியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். வரக்கூடிய நாட்கள்ல ஆவியானவர் பேச வேண்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் சகல காரியத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.